என்ன பாட்டி வந்து 2 நாள் ஆச்சு, இந்த பக்கம் ஆளையே காணோம். தாத்தா தான் அப்பப்போ வந்துட்டு போறாரு. பாட்டிக்கு இப்போல்லாம் நம்ம கண்ணு தெரியுமாப்பா? சும்மா இரு பத்து. நான் அப்பப்போ வந்துட்டு தான் போகிறேன். என் பேராண்டி தான் எப்போ பாரு வேலை வேலைன்னு இருக்கான். அதான் இப்போ தான் வீட்டில் இருப்பான்னு இந்த டைமில் வந்தேன். பாட்டி சும்மா வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம அண்ணா கிட்ட அந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்கிறேன். அதுக்கு தானே உங்கள் அம்மா என்ன இப்போ வர சொன்னா. அதான் சொல்ல தானே வந்திருக்கேன், சொல்கிறேன். என்னம்மா என்னது? என்ன கண்மணி, என்னாச்சு பாட்டி? நீங்களாம் பேசிகிட்ருங்க, நான் போய் உங்களுக்கு நைட்டுக்கு ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணுறேன். தோசை ஊற்றட்டாமா? இரு பத்து, நான் இந்த விஷயம் சொல்லும் போது நீ கூட இருக்க வேணாமா? எங்கே போகிறேன்ற? பாட்டி இன்னும் அம்மா அந்த காலமாகவே இருக்காங்க. அண்ணா கிட்ட அந்த விஷயம் சொல்லும் போது அம்மா இருந்தால் அண்ணா தான் நினச்சிப்பானோன்னு நினைக்கிறாங்க போல. அம்மாவுக்கும் வெக்கமாக இருக்கு போல. அப்படி தானம்மா கண்மணி? ஆமாம், அவள் சொல்கிறது என்ன தப்பு பத்து? நீயும் அப்படி தான் நடந்துக்கிறேன். ஐயோ, என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறீங்களா? ஒன்றும் புரியாமல் நான் உட்காந்துட்டு இருக்கேன். அது வந்து ஐயோ பாட்டி நீங்களுமா? இருடி டேய், கூடி சீக்கிரத்தில் இந்த வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு ஒரு மகாலட்சுமி வரப்போறா. என்ன உளறாங்க? யாரோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அது எப்போனாலும் அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் வாலு. சாரிண்ணா. டேய், இங்கே நான் இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு உனக்கு தெரியும்ல. உனக்கும் மீனாட்சிக்கும் எப்போ நல்ல நேரம் காலம் இருக்குன்னு பார்க்க தான் வந்திருந்தோம். போய் நானும் உங்கள் அம்மா, உங்கள் அத்தை, அப்புறம் உங்கள் தாத்தா எல்லாரும் போய் இன்னைக்கு பார்த்துட்டு வந்தோம்டா. இன்னும் 15 நாளையில் உனக்கும் மீனாட்சியும் கல்யாணம். என்னடா சந்தோஷம் தானே பாட்டி? இப்போ நீ கூப்பிடலாம் அவன் காதில் கேட்காது. அவன் கனவு உலகத்தில் இருக்கான். அதானே? டேய் கண்ணா, நான் சொல்லலை கண்மணி வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பின்ன உன் பிள்ளையும் அப்படி தான் இருக்கான். இங்கே பாரு, நான் கூப்பிட கூட கேட்காம எதையும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அதை தானே அவன் சொல்லுவான். கண்ணா, அம்மா. பாட்டி சொன்னது காதில் விழுந்ததில்ல. குட்டி அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. டேய், உனக்கு விளையாடுறது நேரமே இல்லையா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. மீனு என்னடாவ நான் வந்தது கூட தெரியாமல் என்ன யோசிச்சுட்டு இருக்கா? அதே டவுட் தான் எனக்கும். நான் இங்கே ½ உட்காந்துட்டு இருக்கேன். இந்த போஸ்ட்லேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. இப்படியே தான் இருக்கா. ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிச்சு? மீனுக்குட்டி, அம்மா என்னடா கல்யாண கனவா? ஐயோ அம்மா, சும்மாவே அக்கா எப்போ பார்த்தாலும் வெட்கப்படுவா. இப்போ பாருங்க, ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரோஸ் கலர் ஆயிடுச்சு. ஜெய், அதுக்கு பேர் தானே கல்யாண கலை. இங்கே பாரு, என் பொண்ணுக்கு இப்பயே வந்துருச்சு. ஓ, இதுக்கு பேர் தான் கல்யாண கலையா? அப்படியா மீனு அக்கா? அக்கா. ஜெய், நீ இருக்கியே? அம்மா, இதெல்லாம் உங்களுக்கே ஒரு ஆளை, நீங்களும் சேர்ந்து தானே பண்ணீங்க. இப்போ என்ன பழி என் மேலே தூக்கி போடுறீங்க? அடி வாங்க போகிறேன். சரி, உன் வாழ்த்தண்டெலாம் சுட்டி வச்சுட்டு அக்கா கல்யாணத்துக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும், தெரியுதா? சுட்டித்தனம்லாம் ஓரங்கட்டி வை, புரியுதா உனக்கு? ஜமால்ச்சலாம் விடுங்கம்மா. சரி, நான் அவகிட்ட ஒன்று கேட்கணும்னு வந்தேன். நீ பண்ண கலட்டில் அதே மறந்துட்டேன். நான் அவளை போய் பார்க்குறேன். உனக்கு அம்மா காஃபி எடுத்து வச்சு நீ குடிச்சியா? இல்லைம்மா, இப்போ எனக்கு வேண்டாம். சரி, டேடி எங்கன்னு பாரு. சந்தோஷமாக தான் இருக்குது. எங்கள் அக்கா மூஞ்சில் இவ்வளோ ஹாப்பினஸ் பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இந்த முட்டைக்கண்ணி என்ன ஃபோனே பண்ணலை. நம்ம ஃபோன் பண்ணுவோம். இவளை அவங்க வீட்டில் இருப்பா, பாவம் மாட்டி விடக்கூடாதுன்னு நினச்சா ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான். நம்மளே இன்னைக்கு ஃபோன் பண்ணலாம். டே தம்பி, இப்போ சொல்கிறது தான். கல்யாணத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடி நீ வீட்டில் தான் இருக்கணும். நிறைய சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு வேலைக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அட்ராத்தில் எழுத போகிறது வைக்கிறதுலாம் வச்சுக்கக்கூடாது. அப்போ உட்காந்து நீ டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காத. இப்போயே அதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகேம்மா. அம்மா, அதெல்லாம் அண்ணாவோட கல்யாணம் தானே.
5 நாள் என்ன 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே லீவில் தான் இருப்பாங்க. ஏய், யாரோட அந்த டைம் ஃபோனில்? தாத்தாவா? ஆ, அது வந்து பாட்டி. தாத்தா கிட்ட நான் இங்கே நைட் தங்க போகிறேன்னு சொல்லலை, அதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருப்பாரா இருக்கும். என்ன பாட்டி கேட்டுகிட்டே இருக்காங்க, அமைதியாகவே ஃபோனை பார்த்துட்ருக்க? யார் ஃபோனில்? அது அது வந்து அம்மா அம்மா சக்தி சக்திம்மா. அம்மா சக்தி அப்பயே நோட்ஸ் எடுத்து அனுப்ப சொன்னால் மறந்துட்டேன், நான் போய் எடுத்து அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். டேய், சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோ. தோசை ஊற்றுவா இப்போ உனக்கு? ம், ஓகேம்மா. கருவேப்பிலை, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நான் வீட்டில் இருக்கும்போதே கால் பண்ணுவேன். இன்னைக்கு ஒன்று. ஹலோ, பரவாயில்லையே, ஃபஸ்ட் டைமே எடுத்துட்டேன். நான் கூட ரொம்ப நேரம் ஆக்குவேன்னு நினச்சேன். என்ன, இந்த மாமா மேலே அவ்வளோ பாசமா? ஆ, ரொம்ப தான் ஆசை. ஓ அப்படியா? என் மேலே அவ்வளோ ஆசையா உனக்கு? ஆமாம், மாமா மாமான்றீங்களே, அது யாரு? ஓ, அப்போ உனக்கு யாருன்னு தெரியாது. ம். தெரிய வச்சுட்டா போச்சு. ஐயோ, நீங்கள் பேசுனதில் நான் பேச வந்ததே மறந்துட்டேன். ஆமாம், நீங்கள் எதுக்கு இப்போ கால் பண்ணீங்க? அதுவும் நான் வீட்டில் இருக்கும்போது. உங்களுக்கு எவ்வளோ தைரியம்? ஆமாம், மேடம் ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். நீ பண்ணவே இல்லை. சரி, நம்மளாவது கால் பண்ணி ஞாபகப்படுத்தலாமேன்னு கால் பண்ணேன். ம், நல்லா படுத்துவீங்க ஞாபகம். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணா, எங்கள் அம்மா, பாட்டி எல்லோரும் இருக்காங்க. அந்த டைமில் கால் பண்ணிகிட்ருக்கீங்க. தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். நீ எனக்கு ஃபோன் பண்ண நான் ஏண்டி பண்ண போகிறேன்? நீ பண்ணலை, அதனால தான் பண்ணேன். ஐயோ, உங்களை சரி சொல்லுங்கள், என்ன விஷயமா கால் பண்ணீங்க? அதுவா, அது உன்னை நான் இப்போ உடனே பார்க்கணுமே. என்னது? ம், உன்னை பார்க்க உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரேன்னு சொன்னேன். என்னது? ம். ஜெய், உங்களுக்கு விளையாடுறதுக்கு அளவே இல்லையா? ஹே, நிஜமாவே டி, நான் இப்போ உடனே உன்னை பார்க்கணும். இல்லை, ஏதோ ஒரு முடிவோடு தான் கால் பண்ணியிருக்கீங்க. இந்த விளையாட்டுக்கு நான் வரல. கீழே எங்கள் அண்ணா இருக்கான். எங்கள் அம்மா என்ன கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட கூப்பிட்டுருவாங்க. நீங்கள் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க. பாய், நான் வச்சிடறேன். ஓய் ஓய், இரு. நீ ஃபோனை கட் பண்ணா உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேனா? ஜெய், ஏன் இப்படி பண்ணுறீங்க? எப்படி பண்ண? ஷப்பா, என்னால் முடியல. என்ன தான் வேணும்? நீ தான் வேணும். ம், ரொம்ப தான். அதெல்லாம் விடு. என்ன ஓகேவா? என்ன ஓகேவா? ஏய், அதான் சொன்னனே, உன்னை நான் இப்போயே பார்க்கணும். ஜெய், புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? இப்போ எப்படி? ஃபோனில் எது? வீடியோ கால். ம். இங்கே பாரு, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. வீடியோ கால் வரலைன்னா கூட பரவாயில்ல. என்ன, பக்கத்து ஊரில் இருக்க, பக்கத்து வீட்டில் தானே இருக்க, செவரேறி குதிச்சு வர ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் ப்ராப்ளம் உங்களுக்கு தான். மேடம்க்கு எப்படி வசதி? கருவேப்பிலை, உனக்கு ரொம்ப தாண்டா. ஜெய், வேண்டாம். அப்போ வீடியோ கால் வா. எதுக்கு இப்போ? ஆ, உன் ஃபேஸில் அந்த கலர் தெரியுதான்னு பார்க்க. கலர் தெரியுதா? என்ன கலர்? ரோஸ் கலர். என்ன உளறான்? எது? ரோஸ் கலரா? அது எப்படி என் ஃபேஸில் தெரியும்? அதான் அக்காக்கெலாம் தெரிஞ்சதே. அக்காவுக்கு தெரிஞ்சதா? என்னத்த உளறான் கருவாப்பையன்? ஜெய், என்ன சொல்கிறீங்க? அது எப்படி ரோஸ் கலரில்? என்ன? அதுவா, இன்னைக்கு பாட்டி தாத்தா ஊர்லேருந்து வந்திருக்காங்கல்ல, அதான் எங்கள் அக்காவுக்கும் உங்கள் அண்ணாக்கும் வெட்டிங் டே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்களே. வந்து சொன்னதுலேருந்து அக்கா ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே பிங்க் கலர் தான். ஆமாம், அதான் அம்மா சொன்னாங்க, கல்யாண கலை வந்துடுச்சு, அதான் பிங்கிஷாக இருக்குன்னு. அதுதான் உன்கிட்டையும் பார்க்கலாமேன்னு. என்ன கேட்குறாங்க? லூசு கருவாப்பையில. ஜெய், என்ன உளறீங்க? அது எப்படி எனக்கு? ஏன், உனக்கு வராதா? இல்லை, எனக்கு புரியல.
அக்கா கல்யாணம், அதனால கல்யாண கலை வந்திருக்கு, அதனால ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க, அதனால பிங்கிஷாக இருக்கு. எனக்கு எப்படி? ம் அதான் நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே, அப்போது இருக்கணும்ல. ஹலோ, என்ன கல்யாண கனவா? ஜெய், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்டாலும் தருவியா? என்ன இன்னைக்கு சார் வேற மாதிரி இருக்கீங்க போல, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ம் ஃபோன் ஆச்சு, பேச மட்டும்தானே முடியும். இதுவே நேரில் இருந்தேன்னா வேற மாதிரி இருக்கும். ம் இருக்கும். ஹே கண்மணி, ப்ளீஸ் வீடியோ கால் வாயேன். ம் என்ன கேட்ட? உனக்கு எப்படி பிங்கிஸாக மாறும்னா, இப்போ போய் கண்ணாடியில் உன் கண்ணத்தை பாரு. புரியல. ம் அதாவது இப்போ எங்கள் அக்காவுக்கு உங்கள் அண்ணாவோட மேரேஜ் ஃபிக்ஷன்னு சொன்னதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஷை ஆகி ஃபேஸில் கலர்லாம் சேஞ்ச் ஆகுது. ஆனால் மேடம்க்கு என்னை எப்பெல்லாம் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிரும். என்ன நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? ஏன் உனக்கு தெரியாதா? அது வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்படியா? மேடம் வீடியோ கால் வாங்கினா வரமாட்றீங்க. ஒன்று பண்ணலாம், இப்போ உன் ஃபேஸை ஃபோட்டோ எடுத்து அப்படியே சென்ட் பண்ண பார்க்குறேன், ஆமாவா இல்லையான்னு. ஹலோ, என்ன சைலண்ட் மூட் போயிட்ட? ஜெய் ப்ளீஸ், நான் கீழே போகிறேன், அம்மா என்னை காணோன்னு தேடுவாங்க. என்னாச்சு? வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ஜெய். மேடமை பார்த்து 2 நாள் ஆச்சு. பக்கத்து வீட்டில் இருக்கன்னா பேர். இதெல்லாம் உனக்கே ஓவரால. ஏன் 2 நாள் ஆச்சு? இன்னைக்கு கூட நான் உங்களை பார்த்தேனே. எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி திருட்டுத்தனம்லாம் நல்லா பண்ணுவேன்னு. நீ உங்கள் அப்பா கூட வண்டியில் போகும்போது தானே நான் பார்த்தேன். ஆமாம், நான் எங்கள் அப்பா கூட வண்டியில் போகணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் பார்த்து 2 நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க. ம் மேடம் நான் பார்க்கணுன்னு கத்தி பேசிட்டு போனீங்க, சவுண்ட் மட்டும்தான் கேட்டேன், உன்னை பார்க்கல. ஆக மொத்தத்தில் நான் தான் குட் பாய், நீ குட் கேர்ள் மாதிரி இருந்துட்டு எல்லா பேட் ஹேபிட்டும் இருக்குது. பேட் ஹேபிட்டா? அதெல்லாம் விட எப்போ பார்க்கலாம் கண்மணி. ஜெய், ப்ராமிஸை சொல்கிறேன், எங்கள் அண்ணா நாளையிலேருந்து லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்க போகிறோம். அதனால் வீட்டிலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரையும் டைம். அப்படி வரலன்னு வச்சுக்கோ, நான் செவரேறி குதிச்சிடுவேன். அப்புறம் செய்கூலி சேதாரத்தெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். அதாவது என்கிட்ட இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்து கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் உன்னோட பிரச்சனை. புரியுதா உனக்கு? அடப்பாவி கருவாப்பையனே, நீ பயங்கரமாக நடந்தா. ஜெய், இதெல்லாம் உங்களுக்கே ஓவரால? ஓவராலாக ஒன்றும் இல்லை. என்னை அம்மா கூப்பிடுறாங்க, நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே நான் உன்னை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நான் என்ன சொன்னானோ அதுதான் நடக்கும். வச்சுட்டா? பாய் டி. ஜெய், டேக் கேர். பாய். அப்புறம் முக்கியமாக இந்த லிப்ஸ் எல்லாம் லிப்ஸ், அதை பத்திரமா பார்த்துக்கோ, அது என்னோட ப்ராப்பர்ட்டி. எது? பாய். ஜெய், ஜெய், வர வர ரொம்ப ஓவராக தான் பேசுகிறீங்க. கொழுப்பு பற்றியா கருவாப்பையலுக்கு இருக்குடா உனக்கு. செவரேறி குதிப்பானாம்ல, குதிச்சு தான் பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. சக்தி, இன்னும் நீ தூங்க போகலையா? மணி என்ன ஆகுது? இதோ போகிறேம்மா. அம்மா வெளியில் கதவு சாத்தலன்னு நினைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவை சாத்திட்டு வா. போகிறேம்மா.
சக்தி நேரத்தில் வெளில என்ன பண்ணுற? லைட் ஆஃப் பண்ண இவ்வளோ நேரமா? இதோ இதோ வந்துட்டேம்மா. அம்மாடி என்ன சவுண்ட் அது? ஐயோம்மா நான் இல்லை. எப்பாடா ஒரு வழி உள்ள வந்து கதவை அடைச்சாச்சு. என்ன சத்தம் அது? சக்தி கதவை லாக் பண்ணிட்டியா? சாவி இருக்க இடத்துல வை. நீ படம் எங்கேயா வச்சிடாத. அம்மா காலைல எழுந்துச்சு தேடிட்டு இருப்பேன். ஆ சரிம்மா. ஐயோ கரண்ட் வேறு போயிடுச்சு. என்ன சவுண்ட் அது? ஐயோ ஆண்டவனை காப்பாற்ற எப்படியா நான் ரூம் வரையும் போயிடணும். இந்த பூனை எப்படி வீட்டுக்குள்ள வந்தது? பூனை சவுண்டு தானே அது? ஐயோ எனக்கு பூனைனாவே பயம். அம்மா சக்தி சக்தி என்னாச்சு? சக்தி எங்க இருக்க? சக்தி இந்த கரண்ட் வேற எந்த நேரம் வருது எந்த நேரம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ கத்துனா என்னன்னு கேட்டா பேச மாட்டாளே. சக்தி ஐயோ அம்மா அம்மா இதோ இங்கதான் இருக்கேன். இங்கதான் இருக்கியா? எங்க இருக்க? இருட்டுக்குள்ள ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மெழுகுவர்த்தி எங்க வச்ச? நான் பார்க்கலம்மா. அம்மா நான் என் ரூமுக்கு வந்துட்டேம்மா. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் போய் படுத்துக்கோங்க. ஏன் கத்துன? ஆ அது அது வந்து அம்மா பூனை. பூனைம்மா. பூனையா? எல்லா கதவும் லாக் பண்ணி தானே வச்சேன். எப்படி உள்ளே வந்தது? கார்த்திக் இங்கே எப்படி வந்தீங்க? எதுக்கு அடிச்சா? ஐயோ கார்த்திக் விளையாடாதீங்க. அம்மா வந்து பார்க்க போகிறாங்க. இங்கே எப்படி வந்தீங்க? எதுக்கு அடிச்சா? சக்தி கேண்டில் வேணுமா? நான் எடுத்துட்டேன். ஐயோ அது 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 வந்தும்மா இல்லைம்மா. நான் ரூமில் வந்து படுத்துட்டேம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்திக் சொன்னா கேளுங்க. விளையாடாதீங்க. முதல் இங்கேருந்து கிளம்புங்க. எதுக்கு அடிச்சா? ஐயோ கார்த்திக் ஏன் இப்படி பண்ணுறீங்க? கேட்டது புரியலையா? எதுக்காக அடிச்ச? அது கேட்கறதுக்கா இப்போ வந்தீங்க? சக்தி என் பொறுமை ரொம்ப சோதிக்கிற. எதுக்கடி அடிச்சா? ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்திக் சொன்னா கேளுங்க. அம்மா வந்துடுவாங்க. இங்கேருந்து கிளம்புங்க. எது வந்தாலும் காலைல பேசிக்கலாம். இவங்க இந்த பக்கம் போகிறான். கார்த்திக் அது ஏன் ரூம்? நீங்கள் வெளில போகணும். இந்த பக்கம் போகணும். கார்த்திக் கடவுளே இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. இந்த கரண்ட்டு வேற. இங்கே யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சு. யாரையும் காணா. இன்வெர்டர் வாங்கி மாட்டணும். அப்பப்போ கரண்ட்டு போயிடுது. இந்த பெரியவ என்ன பண்ணுறான்னு தெரியலையே. சத்தத்தையே காணா. தூங்கிட்டாலோ? இல்லைன்னா இந்நேரத்துக்கு கரண்ட்னதுக்கு ஊரே கூட்டியிருப்பா. தனியாக இருக்கமுல பயமாக இருக்குன்னு தூங்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை கரண்ட் பாரு. கரண்ட் கூட எனக்கு ஃபேவராக தான் இருக்கு. இருக்கும் இருக்கும். என்னடி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க? ஆசையாக பக்கத்தில் வந்தா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க. உன்னை பார்க்க தாண்டி வந்திருக்கேன். நானும் அவங்கள வர சொன்னேன். அப்படி இருக்கும்போது அதான் இன்னைக்கு நம்ம 2 பேரும் பார்த்தோம்ல. ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக அவங்க கூட தானே இருந்தேன். அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? மேடம் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம்? கேள்விப்பட்டதில்ல ரிட்டர்ன் கிஃப்ட். அதான் நீ வந்தல, அதான் நான் இப்போ வந்திருக்கேன். இதெல்லாமா ரிட்டர்ன் கிஃப்ட்டு? ஆமாம், நீ எனக்கு கொடுத்துல அதை நான் திருப்பி கொடுக்க வேணாமா? அதுக்கு தான் வந்திருக்கேன். ஐயோ அம்மா பெரியம்மா சக்தியில் வெளியில் தான் இருக்காங்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புங்க. கிளம்புறதா? அது சரிடி. இதுக்காக தான் அம்மா கிட்ட முக்கியமான வேலை இருக்குன்னு போய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து உங்கள் வீட்டு காமன் வால் ஏறி குதிச்சு இப்போ பெட்ரூம் வரையும் வந்திருக்கேன் பாரு. கிளம்புறதுக்கு தானே. நீ இப்போ என்ன சொன்னாலும் எனக்கு அது கேட்காது. ஜீவி ப்ளீஸ் இங்கேருந்து போங்க. போங்க இல்லடி வாங்க. எங்க சொல்லு பார்க்கலாம். வாங்கலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் முதல் கிளம்புங்க. எதுக்கு இப்போ கிட்ட வரீங்க? இன்னும் சொன்னா கேளுங்க ஜீவி. இதெல்லாம் வேண்டாம், கிளம்புங்க. எதுக்கு கிட்ட வரணும்? எதுக்கு கிட்ட வரணும் உனக்கு தெரியாது?
தெரியாதா பேபி? எதுக்கு கிட்ட வரேன்னு உனக்கு தெரியாதா? இங்கே பாருங்க ஜீவி, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. இதெல்லாம் வேண்டாம், சொன்னால் கேளுங்க. இதெல்லாம் தப்பு. ஓகே, நீயே ஆசைப்படும் போது தப்பு தப்பாகவே பண்ணிடலாம். தப்பு பண்ணிடலாம். நானும் ரெடி ஆகிட்டேன். தப்பு பண்ணிடலாமா? ஜீவி, இங்கே பாருங்க, சீரியஸ்னஸ் தெரியாமல் விளையாண்டுட்டு இருக்கீங்க. வெளியில் தான் அம்மா பெரியம்மா சக்திலாம் இருக்காங்க. தயவுசெய்து சொன்னால் கேளுங்க, கிளம்பிடுங்க. ஹே குல்ஃபி, நான் இன்னும் விளையாட ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இப்போ தானே தப்பு பண்ணான்னு சொல்லியிருக்கேன். இனிமேல் தானே ஸ்டார்ட் பண்ணணும். ஹே ஒரு நிமிஷம், நான் பேர் வந்த அவசரத்தில் டோர் லாக் பண்ணாமல் வந்துட்டேன். போய் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜிவி, எப்படி சொன்னாலும் கேட் போடுறீங்க. இங்கே பாருங்க, விளையாடாதீங்க ப்ளீஸ், கிளம்புங்க. இங்கே பாரு, உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. நான் இன்னும் விளையாட ஸ்டார்ட் பண்ணவே இல்லடி. ஸ்டார்ட் பண்ணலாமா? மேடம் வேறு ஹாஃப் சாரிலலாம் இருக்கீங்க. ஐயோ ஜிவி, அது வந்து அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துடலாமா? ஜிவி, நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. நீங்கள் இப்பெல்லாம் பேச மாட்டீங்கல்ல, இப்போ என்னாச்சு? யார் சொன்னா நான் இப்படிலாம் பேச மாட்டேன்னு? ஐ எம் அ பேட் பாய். பேச மட்டும் இல்லை, செய்யவும் செய்வேன். அப்புறம் மேடம் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு அப்புறம் எப்படி சும்மா இருக்கிறது? ஹாஃப் சைடில் வேறு மேடம் லைட்டாக அங்கங்கே. ஜிவி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ட்ரெஸ் இப்படி தான் கட்ட முடியும். எனக்கு பிடிக்கும்ன்றக்காக நான் அடிக்கடி ஆஃப் சாரி கட்ட ஆரம்பித்தேன். ஆமாம், அதெல்லாம் ஓகே. இப்போ எதுக்கு நைட் தூங்கும் போதே ஆஃப் சாரி? ஓ, ட்ரீமில் நான் வருவேன்றதுக்காக தானே? ட்ரீமில் என்ன, அதான் நேரே வந்தாச்சு, பார்த்தாச்சு, ரசிச்சாச்சு. இனி என்ன, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜிவி, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் போங்க, வெளியில் போங்க. அதான் அந்த பயம் இருக்குல்ல, அது கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடாதுன்றக்காக தான் இன்னைக்கு அந்த பயத்தை போக்கிடலாமா? இல்லை, பயத்தெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமே போக்கிக்கலாம். இப்போ முதல் இங்கேருந்து கிளம்புங்க. எனக்கு அப்புறமா தெரிஞ்சவே போதும். இப்போ கிளம்புங்க. சரி ஓகே, உனக்கு அப்புறமா தெரியட்டும், எனக்கு இப்பயே தெரியணும். ஏன் இப்படி பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லை, நான் இந்த விஷயத்தில் வீக்கு. அதான் ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துடலாமேன்னு. எது? நீங்கள் இந்த விஷயத்தில் வீக்கு? ஆமாம் ஆமாம், வெளியில் எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க நீங்கள் வீக்குன்னு. மாட்டிக்கிட்டியா? ஆமாம், நான் இந்த விஷயத்தில் வீக் இல்லைன்னு மேடம்க்கு எப்படி தெரியும்? அப்போது மேடம் என்னை நல்லா வாட்ச் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? ஜிவி, நான் எது பேசினாலும் நீங்கள் அந்த டாப்பிக்கே தான் வரீங்க. சரி ஓகே, ரிஹர்சல்லாம் வேணாம், கொடு. எது? அதான் சொன்னேன்ல, வெளியில் சக்தி பெரியம்மா அம்மாலாம் இருக்காங்கன்னு. ஹே, இதுக்காக சக்தி உங்கள் அம்மா உங்கள் பெரியம்மா உள்ளே கூப்பிட முடியும்? அவங்க முன்னால கொடுத்தா நல்லா இருக்காதுரி. எனக்கும் கொடுக்க ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்கள் பெரியம்மா சக்தி உங்கள் அம்மா எல்லாரும் வெளியிலே இருக்கட்டும், கொடு. ஜிவி, இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. உங்களை எனக்கு ஒரு ரகடான பயம் தான் தெரியும். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் உனக்கே ஓவரால் அடி. உங்ககிட்ட தானே இதெல்லாம் பேச முடியும். உங்ககிட்டே ரகடாக நடந்துக்கிட்டுமா? அப்படி நடந்துக்கிட்டா உன்னோட தாங்க முடியாது. மேடம்க்கு எப்படி வசதி? இப்போ கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன், இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி ரகடாக ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். மேடம்க்கு எப்படி வசதி? எந்த பால் போட்டாலும் 6 அடிக்கிறீங்க. இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன். தெரியுதுல்ல, அப்போ கொடு. ப்ளீஸ் பேபி. உலகம் சுற்ற
அம்மா பொன்னாய்வ அப்பா பொல்லாத புதுமை கண்ணாடி பதுமை கையாள தெரிந்தால் கவலை மல்லிகை பூவாசம் என்னை கிள்ளுகின்றது அடி பஞ்சு மெத்தை உன்னோடு என் சொந்தம் சீரே ஜன்மங்கள் சக்தி என்னோட கத்தி சக்தி ஐயோ இப்போதைக்கு போக மாட்டான் போலயே. சக்தி என் பொறுமை ரொம்ப சோதிக்கிற. செழித்தழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே துளி என்னதவம் தான் செய்ததோ மலர் கொண்ட கூந்தல் மீது பூவாகட்டா பூங்கூந்தல் கலைத்து விளையாடட்டா நீ எங்கிருக்கிறாய் வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய் அம்மம்மா பொன்னாய்வ அப்பப்பா விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிரென்றா சக்தி ஏன் அப்படி என்னை கொள்றேன்? யாரு? நான். ஓ மனசாட்சி தொட்டு சொல்லு, யாரு யாரு கொள்றான்னு. சக்தி இங்கே பாரு, நான் மறுபடியும் சண்டை போட விரும்பலை. எதுக்கு என்ன அடிச்ச சொல்ல போறியா இல்லையாடி? கார்த்திக், அம்மா பெரியம்மாலாம் இருக்காங்க, ஏன் கத்துற? யார் வேணாலும் வரட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? ம், உனக்கு பிடிச்ச மாதிரி தானே உன்னை விட்டு விலைக்கு தானே இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு எதுக்கு இப்படி நடந்துக்கிட்ட? பதில் தெரியாமல் போக மாட்டேன் சக்தி. விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, சீரியஸாகவே சொல்கிறேன். அத்தை வந்தாலும் பரவாயில்ல. கார்த்திக் கத்தாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? ம், எதுக்கு அடிச்ச? பதில் சொன்னா இங்கேருந்து கிளம்பிடுவீங்கல்ல? அது நீ சொல்கிற பதிலில் தான் இருக்கு. எனக்கு பிடிக்கல. புரியல. அந்த பொண்ணு உங்க கூட இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. புரியல. எதுக்கு அழுகுற சக்தி? சொல்லு. அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு பிடிக்கல. சத்தியமாக எனக்கு புரியல. அந்த பொண்ணுங்க என் கூட க்ளோஸாக இருந்தால் உனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு ஏன் பிடிக்கணும்? கார்த்திக் எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத. சக்தி சக்தி என்ன பாரு, தெளிவாக இருக்கியா? ம், என்னடி பிரச்சனை உனக்கு? லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், கண்டுக்கவே இல்லை. சுற்றி வந்தேன், ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி பிடிக்கல போலன்னு விலகிட்டேன். அதுக்கப்புறமா என்னடி ஆச்சு உனக்கு? இங்கே பாரு, கார்த்திக்காக தான் இருக்கான். சக்தி தான் மாறிட்டான். இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அதான் வேண்டான்ட்டீங்கல்ல, அப்புறம் இப்போ இங்கே என்ன வேலை உங்களுக்கு? சாரி, ஸ்மால் மிஸ்டேக். வேண்டான்னு நான் சொல்லலை, ஒன்றை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தது, அதனால் விலகி இருக்கேன். விலகி மட்டும்தான் இருந்தியா? ஓ என்னாச்சு? இதையே உன்னால் தாங்க முடியலையா? அப்போ என் நிலைமை யோசிச்சு பாரு. நான் இப்பெல்லாம் கஷ்டப்படுவோன்னு தெரிஞ்சுதான் விலகி போனேன். ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சக்தி நிறையவே இதை பற்றி பேசியாச்சு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இன்னைக்கு நடந்ததுக்கு எனக்கு நீ பதில் சொல்லணும். இதுக்கு என்ன அடிச்ச? ஏன் உனக்கு பிடிக்கல? எப்படி கார்த்திக், இன்னைக்கு ஆஃபீஸில் அப்படி இருந்தீங்க, இப்போ இங்கே வந்து என் கூட, அப்புறம் நாளைக்கு மறுபடியும் ஆஃபீஸில் போயா? சக்தி இப்போ தானே சொன்னேன், கார்த்திக்காக தான் இருக்கான். ஆனால் சக்தி தான் சேஞ்ச் ஆகிட்டான். அந்த சேஞ்சுக்கு காரணம் என்னன்னு தான் கேட்டுட்ருக்கேன். என்ன கார்த்திக்கா இருக்கா? ம், எனக்கு கார்த்திக் அடுத்த பொண்ணு கூட இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. சரி ஓகே, ஏன்? சக்தி வேறு பையன் கூட க்ளோஸ் அப் ஆனால் கார்த்திக் என்ன பண்ணுவாங்க? ஓ இப்படிலாம் வேறு கேட்கலாமா? இதுக்கு நான் பதில் சொல்லட்டா? கொன்று போட்டுடுவேன். ஏன்னா சக்தி எனக்கு மட்டும்தான். பிகாஸ் ஐ லவ் சக்தி. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல. சக்தி என்ன? ஐ ஹேட் யூ பொறுக்கி. புரியல. ஃபோரை பண்ணாத. என்ன இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு தெரியும் நீ வேணும் தான் அந்த பொண்ணுங்க என்னன்னு. எங்கே சுவிட்ச் போட்டால்
எங்கே லேட்டர் யூன்னு உன்னோட பிளானை சக்ஸஸ் பண்ணிக்கிட்டல. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. பட் ஐ லவ் யூ. போடா பொறுக்கி. பொறுக்கி என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? கொன்னுடுவேன். ஷப்பா, எத்தனை கிஸ்ஸு? சரி, ரிட்டனா ஒன்று சக்தி ப்ளீஸ். நான் லவ் யூலாம் ஒன்றும் சொல்லலை. ஐ ஹேட் யூ. விடுற பொறுக்கி. என்னது? வேண்டாம் கார்த்திக். கார்த்திக் இல்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே பெண் பாவை கண். அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் நான் ஒரு புன்னகை பூத்தாய். கொள்ளை உந்தன் முகம் ஒட்டிக் கொண்டது சுக சொப்பனங்கள். சேலை சூடி ஒரு சோலை போன வழி பூக்கள் சிந்தி விழுமா? உன்னை காணும் முன்னே என் உலகம் தொடங்கவில்லை. யாருக்குமே தர மாட்டேன், அட என்ன விட்டு போக. உன்னுடைய கதறிய ரொம்ப ரொம்ப பத்திரமா பேசி வைத்தேன் நான் உனக்காக என்று. கையை விடு கார்த்திக். கார்த்திக் விடு கார்த்திக். நான் விடணும்னா நீ லவ் யூ சொல்லணும். ஐ ஹேட் யூ. கார்த்திக் வாய வச்சேன், வார்த்தைகளை உறிஞ்சு போட்டேன். குழி விட்டு விட்டு துடிக்கும் அடி நெருப்புக்குள் ஏன் இந்த நடுக்கம்? சீப்போடா. ஏ சக்தி, நோ சந்தியா. யாருடா? ஏ சக்தி bro. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அப்புறம் பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எல்லாரும் நான் எப்படி இருக்கேன், உடம்பு சரியாச்சான்னு கேட்டிருந்தீங்க. ஐ எம் ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எல்லோரும் ப்ரமோ பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதை பற்றி பேச தான் இப்போ வந்திருக்கோம். இதுக்கு அதெல்லாம் நியூ வீடியோட டைட்டில் பேர். டைட்டில் பிடிச்சிருக்கா? வீடியோ நாளையிலேருந்து வரும். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு, இந்த வீடியோ என் பண்ண போகிறேனா, முடிக்க போகிறேனா, இல்லை போட மாட்டேனா அப்படின்னு. இல்லை, ஒரு நாள் உறவுகள், ஒரு நாள் இதுக்கு அதெல்லாம், அந்த மாதிரி மாறி மாறி வரும். கண்டிப்பாக எல்லா நாளும் வீடியோ வரும். ஆனால் ஒரு நாள் உறவுகள் வரும், ஒரு நாள் இதுக்கு அதெல்லாம் வரும். இந்த வீடியோலாம் இப்போ ஃபினிஷ் பண்ண மாட்டேன். இன்னும் இருக்குது, எபிசோட்ஸ் இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியுமே, அதுக்குள்ளே எப்படி ஃபினிஷ் பண்ண முடியும்? கண்டிப்பாக டைமிங் காலையில் ஈவினிங்கான்னு தெரில. கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் போடுறேன். ப்ளீஸ் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி வரப்போகிற நியூ சீரியலுக்கான வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுக்காக சீரியலுக்கும் சப்போர்ட் பண்ணணும். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேரோட டவுட், உறவுகளை ஃபினிஷ் பண்ண போகிறீங்களான்னு கேட்டுதான். கண்டிப்பாக இல்லை. அதாவது மண்டே உறவுகள்லாம் டியூஸ்டே இதுக்கு அதெல்லாம், வெனஸ்டே உறவுகள் அந்த மாதிரி மாறி மாறி தான் வரும். ஸோ 2 இதுவுமே இருக்குது, நீங்கள் குழப்பிக்காதீங்க. 2 சீரியலுமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நியூ வீடியோட சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். பாய்.